பாடம் 4 அன்றாட வாழ்வில் வேதியியல். முதல் கேள்வி, நிமோனியா மற்றும் மூச்சுக் குழாய் அழற்சி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து எது? விடை, பென்சிலின். ஆஸ்பிரின் ஒரு டேஷ். ஆன்டிபைரட்டிக். டேஷ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது. அமில நீக்கி. ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதன் டேஷ் என அழைக்கப்படுகிறது. விடை, எரி வெப்பநிலை. மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எது? விடை, நீலம். பென்சிலினை முதன்முதலில் கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். உலக ORS தினம் ஜூலை 29. எரிதல் என்பது ஒரு வேதிவினை. இதில் பொருள் டேஷுடன் வினைபுரிகிறது. ஆக்சிஜனேற்ற காரணியுடன் வினைபுரிகிறது. நீரில் நனைந்த காகிதத்தின் எரி வெப்பநிலை 451 டிகிரி ஃபாரன்ஹீட். எண்ணெயால் உற்பத்தி செய்யப்படும் நெருப்பை டேஷால் கட்டுப்படுத்த முடியாது. தண்ணீரால் கட்டுப்படுத்த முடியாது. அடுத்தது சரியா தவறா? சளி மற்றும் ஃப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயாட்டிக்குகள் மருந்துகள் வேலை செய்யும். விடை, தவறு. ஏன்னா அது ஆன்டிபயாட்டிக் வேலை செய்யாது. வலி நிவாரணி என்பது காய்ச்சலின் போது வெப்பநிலையை குறைக்கும் பொருட்கள். தவறு. உடம்பெல்லாம் தனப்புதான் காய்ச்சலின் போது வெப்பநிலையை குறைக்கும் பொருட்கள். அடுத்த கேள்வி, அனைத்து எரிபொருள்களும் சுடரை உருவாக்குகின்றன. விடை, தவறு. எல்லாமே என்ன செய்யணும்? சுடரை உருவாக்காது. எரிதலுக்கு ஆக்சிஜன் அவசியம். சரி, ஏன்னா ஆக்சிஜன் இருந்தால் தான் எரிதல் ஏற்படும். மரம் மற்றும் நிலக்கரியை எரிப்பதால் காற்று மாசுபடுகிறது. ஆம். ஸோ விடை சரி.